மொத்த கேரளா போலீஸையே நடுங்க வைக்கிற ஒரு வழக்குங்க. ரொம்ப நல்லவர் ஒருத்தர் புதுசா ஒரு எஸ்ஐ வேலைக்கு சேர்றாரு. அவரு தான் ஹீரோ. அப்படி அவர் வந்த ஊர்ல அடுத்தடுத்து 3 பேருடைய உடம்பு கிடைக்குது. அதே வேளையில அங்க ஒரு பினான்ஸ் கம்பெனிலயும் 125 சவரம் நகையும் 50 லட்சம் ரூபாய் பணமும் காணாம போகுது. இப்ப இந்த கேஸ விசாரிக்கிறதுக்கு ஹீரோ இறங்குறாரு. அதுல அவருக்கு என்ன மாதிரியான ட்விஸ்டுகள் காத்திருந்தது, இதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றதுதான் இந்த படத்துல ரொம்ப விறுவிறுப்பாவே சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரிடம் அப்படின்ற ஒரு மலையாள படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இந்த படம் தமிழ் டப்பிங்கோடயே OTTல அவைலபிளா இருக்குங்க. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோவே. லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. ஒரு அழகான மலை பிரதேசம். அந்த இடத்துக்கு தான் புதுசா ஒரு எஸ்ஐ வந்திருக்காரு. இவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. அப்படி அந்த கார்லயும் அவருடைய ஸ்டேஷனை நோக்கி அவர் போயிட்டு இருக்காரு. போற வழியிலையும் தான் அங்கிளோட போன்ல பேசுறாரு. போற இடம் புது இடம், வேலை புதுசு, காலேஜ்ல இருந்த மாதிரியும் ட்ரைனிங்ல இருந்த மாதிரியெல்லாம் அங்க இருக்கிறவங்க அவங்க கூட பழக மாட்டாங்க. நிறைய சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. போலீஸ் வேலை, அதுவும் இன்ஸ்பெக்டர் இல்லாத ஸ்டேஷன்றனால எஸ்ஐ ஆன உனக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்கு. கொஞ்சம் கவனமா பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோவுமே அதுக்கு சிரிச்ச முகத்தோட அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல அந்த ஊருக்கும் வந்து சேர்றாருங்க. அங்க ஒரு ஆட்டோக்காரர் இருக்காரு. எப்பா தம்பி, பக்கத்துல எங்க ஸ்டேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் வழி சொல்ல இப்ப அந்த ஸ்டேஷன்லயும் வந்து ஹீரோ இறங்குறாரு. ஸ்டேஷன் வாசல்ல ஒரு போலீஸ்காரர் நின்றுட்டு இருக்க தான் தான் இந்த ஸ்டேஷனுடைய புது எஸ்ஐ அப்படின்ற மாதிரியும் ஹீரோ அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்ப உடனடியா அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு 6 போலீஸ்காரங்க வெளியே வராங்க. அதுல ஒரு பெரியவர் இருக்காருங்க, சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல. இவரை நம்ம பெரியவர்னே கூப்பிட்டுப்போம். அதுக்கப்புறம் ஒரு ரைட்டரு, அப்புறம் 40 வயசுல சத்தியன்னு ஒருத்தரும், முரளின்னு இன்னொருத்தரும், இதை தாண்டி இன்னொரு போலீஸ்காரர் இருக்காராம். அவர் 2 நாள் லீவ்ல இருக்காராம். அவர் பேர் ஆனந்த் அப்படின்ற மாதிரியும் அங்க அந்த பெரியவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஸ்டேஷன்ல 2 மகளிர் போலீஸ் இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு தான் நம்ம படத்துடைய ஹீரோயினுங்க. அவங்களுக்கும் திருமண வயசு வந்து இது வரைக்கும் திருமணம் ஆகாம பையன் கிடைக்காம அங்க நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஆஹா, இவ்வளவு அழகான ஒரு ஆளு நம்ம ஸ்டேஷனுக்கு வரத்துக்கு தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரியும் அங்க ஹீரோவை பார்த்ததும் அந்த காதல்ல விழற மாதிரியும் காட்டுறாங்க. பெருசா நிறைய கிரைம்ஸ் எல்லாம் இந்த ஸ்டேஷனுக்கு வராது அப்படின்ற மாதிரியும் இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஃப்ரீயா இருப்போம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்போம், உயர் அதிகாரி கீழே இருக்கவங்க மேல இருக்கவங்கன்னு சொல்லி எதையும் பார்க்க மாட்டோன்ற மாதிரிலாம் பேசிக்க ஹீரோவுமே என்னதான் என்னோட ஏஜ்ல இருந்து நீங்களா பெரியவங்களா இருந்தாலும் நானும் உங்களோட அப்படியே ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறேன், நம்மளா அப்படியே ஜாலியா ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோக்கு ஒரு கோட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அவரோட லக்கேஜ் எல்லாம் அங்க இருக்கிற மத்த போலீஸ்காரங்க தூக்கிட்டு வந்து அவரு கோட்ரஸ்ல வைக்கிற மாதிரியும், நாங்க எல்லாருமே இங்க பக்கத்துல தான் இருக்கோம், உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் கூச்சப்படாம கேளுங்க, உடனடியா வந்து டெலிவர் பண்றோம், நல்ல திருப்தியா சந்தோஷமா இங்க இருங்க அப்படின்ற மாதிரியும் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஸ்டேஷனுக்குமே அவருடைய யூனிஃபார்மோட வராருங்க. அப்படி யூனிஃபார்ம்ல ஹீரோவை பாக்குற அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற மத்த போலீஸ்காரங்களும் ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அதுல ஹீரோயின் ஒரு மாதிரி வெக்கப்படவும் செய்யறாங்க. என்ன வித்யா, அதுக்குள்ள உனக்கு வெக்க வந்துருச்சா, நடத்து நடத்து அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற மத்த போலீஸ்காரங்களும் ஹீரோயினை கிண்டல் பண்ண ஹீரோ அவரோட சேர்ல உட்கார்றாரு. இது ஒரு மிகப்பெரிய கனவுங்க, அந்த கனவு நிறைவேறிச்சு அப்படின்ற மாதிரியும் சந்தோஷப்படுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அவருடைய லெட்டரை கொண்டு வந்து ஏசிபியை மீட் பண்றாருங்க. எஸ்ஐ இல்லாத ஸ்டேஷன் பா, எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்கு, பத்திரமா பாத்துக்கோன்ற மாதிரியும் ஹீரோக்கு விஷஸ் பண்ணி அனுப்ப இப்ப ஹீரோவுமே அவரோட வண்டியில அப்படியே வந்துட்டு இருக்கும் போதோ பின்னாடி இருக்கிற சில போலீஸ்காரங்க போற வழியில ஒரு பாலத்தை காமிக்கிறாங்க. இந்த பாலம் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல வருது சார், நீங்க சாப்பிட்டீங்களா, பக்கத்துல ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு, அங்க போய் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்க இப்ப அந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. சும்மா பீஃப் இது அதுன்னு சொல்லி ஹீரோ வெளுத்து வாங்குறாரு. வழக்கமா போலீஸ்காரங்களா வந்தா சாப்பாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க போல. அப்படிதான் இவங்களும் போலான்னு நினைக்கிறாங்க. அங்க ஹீரோ அந்த சாப்பாடுக்கு காசு கொடுக்குறாரு. தான் அம்மா கூடயும் தான் ஸ்டேஷன்ல சேர்ந்த அனுபவத்தை பத்தி அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில தான் ஆனந்த் அப்படின்ற மாதிரி ஒரு போலீஸ்காரர் லீவ்ல இருப்பாரு பாத்தீங்களா, அவரோட வீடு இருக்கிறதா மத்த போலீஸ்காரங்க சொல்ல இப்ப அந்த ஆனந்தியும் வந்து ஹீரோ மீட் பண்றாரு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால்தான் வீட்டுல இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப தான் அம்மாவையும் ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க. அவங்க அம்மா முகத்துல சந்தோஷம் இல்ல. இப்ப ஹீரோவும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாருமே உங்க கூட இருக்கோம், நாங்களாம் ஒரே குடும்பம் மாதிரிதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குங்க. இப்போ ராத்திரி தன்னுடைய கோட்ரஸ்லயும் நம்ம ஹீரோ சமைக்கலான்னு வரப்போ அதுக்குள்ள காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. ஹீரோயின் வித்யா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அங்க கொஞ்சம் பூரிய கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. என் கையால சமைச்சது, முடிஞ்சா சாப்பிடுங்கன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோக்கும் ஒரு சின்ன சந்தோஷம். அடுத்த நாள் காலையில அப்படியே வெளியே பார்க்கும் போதோ நம்ம ஹீரோயின் அங்க கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க போல. என்ன மேடம், உங்களுக்கு கராத்தே எல்லாம் தெரியும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் ஸ்டேஷன்லயும் நம்ம ஹீரோ விசாரிக்க அது ஹீரோயினுக்கு இன்னும் பெரிய சந்தோஷமா அமையுதுங்க.
அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ அவரோட குவார்டர்ஸ்ல இருக்கும் போதோ அந்த பெரியவர் வந்து கதவு தட்டுறாரு. நாங்க எப்பவுமே சண்டே ஆச்சுன்னா லைட்டா ராத்திரி எல்லாரும் உட்காந்து சரக்க போடுவோம், முடிஞ்சா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லங்க எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல, நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. பட் இருந்தும் கூப்பிட்ட மரியாதைக்காக ஹீரோ வந்து அங்க கதவை திறந்து பார்த்தா ஸ்டேஷன்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள்னு சொல்லி எல்லா போலீஸ்காரங்களும் ஒன்னா உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோயினோட கையிலையும் கொஞ்சம் சரக்கு இருக்கிறத ஹீரோ பாத்துடுறாரு. ஓகே ஓகே தப்பான டைம்ல வந்துட்டோம் போல இருக்கு, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப அடுத்த நாள் ஸ்டேஷன் வரப்போவோம். என்ன மேடம் கராத்தேவும் பழகிறீங்க, ராத்திரியில ஜாலியாவும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்படி அங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஹீரோவுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு விபரீதமான பிரச்சனை வருது. நம்ம ஊர்ல ஒருத்தர் சரக்கு கடை வச்சிருக்காரு, அவரு உங்களை பார்க்க வந்திருக்காருன்ற மாதிரியும் இப்போ ஹீரோவுடைய ரூமுக்கு அனுப்ப அவரு கொஞ்சம் காசை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. என்ன சார் இது அப்படின்ற மாதிரி கேட்க, இதெல்லாம் வழக்கம் தான் சார் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஆனா ஹீரோ என்னை பார்த்தா என்ன எப்படி இருக்கு, இப்பவே இந்த காசை எடுத்துக்கிட்டு வெளியே போங்க, எல்லாத்தையும் நான் லீகலா நேர்மையா தான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இதையும் வெளியில இருக்கிற மத்த போலீஸ்காரங்க கேக்குறாங்க. அந்த பெரியவரும் ஹீரோ கிட்ட வந்து, தம்பி உன்னோட மூத்தவன் அப்படின்றதுனால சொல்றேன், அந்த கடைக்காரனுக்கு நிறைய பேரோட லிங்க் இருக்கு, அதெல்லாம் வச்சு அந்த பவரை யூஸ் பண்ணி அவன் என்ன வேணா பண்ணலாம், அதனால இது மாதிரி கொடுக்கறதெல்லாம் வேணான்னு சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் உங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு போன் கால். ஊர்ல 2 பேருக்கு நடுவுல பிரச்சனையா. இப்ப அந்த இடத்துக்கும் வந்து அங்க ஒரு வயசு பையனையும் நம்ம ஹீரோ கைது பண்றாரு. அந்த வயசு பையனுடைய பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும் போதோ இந்த போதை பொருள் ஒன்று இருக்குங்க. இப்போ அவனையும் தூக்கி ஸ்டேஷன்ல போடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தையும் அந்த பையனுடைய அப்பா அங்க வராருங்க. அவர் இந்த ஊர்ல கொஞ்சம் பெரியவர் போல. சார் ரொம்ப நாளாவே ஸ்டேஷன்ல இருக்க எல்லா போலீஸும் எனக்கு தெரியாம என் பையன் தப்பு பண்ணிட்டான், இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் துபாய்க்கு போக வேண்டி இருக்கு, கேஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அவன் ஃபியூச்சரே வீணாயிடும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காசு கொடுக்கலான்னு வர ஹீரோ கொஞ்சம் நேர்மையான ஆளுல அந்த காசு கொடுக்க வந்த அந்த மனுஷனையும் போட்டு அசிங்கப்படுத்திடுறாரு. அதுல ஹீரோக்கும் அந்த நபருக்கும் ஒரு பகை உருவாகுதுங்க. இப்போ ஸ்டேஷன்ல இருக்கிற மத்த போலீஸ்காரங்களாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்தோம், சார் என்னதான் அந்த அப்பா சொன்ன விதம் அவரா இருந்தாலும் அவங்க பையனுக்காக தானே பேசுறாங்க, இந்த மாதிரி சின்ன பசங்க இது மாதிரி தப்பு பண்றது வழக்கம் தான் சார், அவனை கண்டிச்சு விட்டுருவோம், துபாய் போட்டோம், அவனோட ஃபியூச்சர் நல்லாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அந்த பையனையும் அவங்க அப்பாவோட மத்த போலீஸ்காரங்க அனுப்புறாங்க. இப்போ அந்த ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு சின்ன காடை காமிக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள புல்லு வெட்டிட்டு இருக்கிறவரு ஒரு பயங்கரமான விஷயத்தை பாக்குறாரு. உடனடியா ஸ்டேஷனுக்கு சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கை கிடக்குங்க. கையா? ஆமா, கை மட்டும் தனியா கிடக்கு. ஹீரோக்கும் மத்த போலீஸ்காரங்களுக்கும் ஒன்னும் புரியல. அப்படியே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அந்த இடத்துல வர வச்சுட்டு இப்ப பாடி எங்கனா இருக்கா அப்படின்ற மாதிரி பக்கத்துல எல்லா இடத்துலயும் அவர் தேடுறாரு. அப்படி மோப்பனாய் உதவியோட இப்ப அந்த பாடியையும் இவங்க எடுக்கிறாங்க. ரொம்ப அழுகி போன நிலைமையில அது இருக்குங்க. இப்ப ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை அங்கேயும் கூப்பிட்டு அந்த ஆய்வுகளுக்கு அனுப்புறாங்க. அட என்னடா இது, ஊருக்கு வந்த உடனே இப்படி ஒரு கேஸ் வந்துடுச்சே, குற்றமே இல்லாத ஊருலாம் சொன்னானுங்களே, இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி ஹீரோக்கும் ஒன்றும் புரியலைங்க. ஊருக்குள்ள காணாம போனவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி அந்த ரைட்டர் கிட்டயும் ஹீரோ சொல்றாரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து கேட்கும் போதோ அந்த பாடி 30 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு நபரோடையதா இருக்கலாம், அவரை யாரும் இப்படி அடிச்சுதான் போட்டு தள்ளியிருக்காங்க, ரொம்ப நாள் ஆயிருக்கு, அதனால உடம்பு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இந்த செய்தியை கேள்விப்பட அவங்க எல்லாரும் கொஞ்சம் பதட்டமாகறாங்க. ஹீரோவும் அந்த ஏசிபிக்கு கால் பண்ணி இந்த சம்பவத்தை பத்தி ரிப்போர்ட் பண்றாரு. அப்ப கூடிய விரைவிலேயே யாருன்றத கண்டுபிடிங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹீரோ இதுல ரொம்பவுமே பாதிக்கப்படுறாருங்க. அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவருடைய போலீஸ் டீமை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாரு. அந்த பாடி கிடைச்ச இடத்த நம்ம மறுபடியும் ஆய்வு பண்ண வேண்டி இருக்கு, அங்க எதனா சின்ன சின்ன எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்றத பாப்போன்ற மாதிரி அங்க எல்லா போலீஸ்காரங்களையும் ஆய்வு பண்ண சொல்ல, இப்ப அந்த பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஓனர் கிட்ட வந்தும் இந்த போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க. நான் விவசாயம் பண்ணலாம் தான் அந்த ஏரியாவை வாங்கி வச்சிருந்தேன், ஆனா அதுக்குள்ள வேற எவனோ விவசாயம் பண்ணிட்டு போவான்னு நினைச்சு கூட பாக்கல, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அப்போ கேரளால பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோ அவரோட குவார்டர்ஸ்ல இருக்கும் போதோ அவருக்கு இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் தெரிய வருது. கேள்விப்பட்டதும் உடனடியா அந்த இடத்துக்கு ஓடுறாரு. அது ஒரு பினான்ஸ் கம்பெனிங்க. ராத்திரி அந்த பினான்ஸ் கம்பெனில வந்து ஏதோ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க போல. அதாவது அந்த பினான்ஸ் கம்பெனியோடைய லாக்கரையே தூக்கிட்டு போயிருக்காங்களாம். அதுல 125 சவரம் நகையும் 50 லட்சம் ரூபாய் பணமும் காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. இப்ப அந்த கம்பெனிக்கும் நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும் போதோ அந்த கம்பெனிக்கு பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்குங்க. அந்த ஜன்னல்ல இருந்துதான்
ஓட்ட போட்டு வந்து இந்த லாக்கரை இந்த திருடங்க தூக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட விசாரிக்கும் போதோ, நான் காலையில வழக்கம் போல இந்த இடத்துக்கு வந்தேன் சார், வாட்ச்மேன் மயக்கத்துல இருந்தாரு, பூட்டு உடஞ்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, வாட்ச்மேன் கிட்ட கேட்கும் போதோ, ராத்திரி நான் காவலுக்கு இருக்கும் போதோ பயங்கர மழை சார், அப்ப திடீர்னு யாரோ ஒரு 3 பேர் வந்து என்ன மயக்கிட்டு இந்த இடத்துல இருக்கிற சிசிடிவி கேமரால ஸ்ப்ரேவை அடிச்சுட்டு உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அந்த கேமராவை செக் பண்ணும் போதோ அதே மாதிரி ஸ்ப்ரே அடிக்கப்பட்டிருக்குங்க. இப்ப அந்த இடத்துல அந்த லாக்கருடைய சைஸை பத்திலாம் நம்ம ஹீரோ கேட்க, அது இல்லாம அந்த ஜன்னல் வழியா பார்க்கும் போதோ ஒரு வண்டி வந்ததும் ஹீரோக்கு தெரியுது. அதை வச்சு 3 பேர் இந்த இடத்துல வந்து கொள்ளை அடிக்கல, அந்த 3 பேருக்கு 4ஆவதா ஒரு நபரும் உதவி இருக்கான். அப்ப 4 பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அது யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி தன்னோட ஸ்டேஷன்ல இருக்கிற மத்த போலீஸ்காரங்க கிட்டயும் ஹீரோ சொல்றாரு. இப்ப இது எல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த ஃபினான்ஸ் கம்பெனில இருந்து ஹீரோ வெளியே வரப்போ அந்த ஊருக்காரங்களாம் இந்த விஷயம் கேள்விப்பட்டு வெளியில வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்க பணமெல்லாம் போச்சா, போலீஸ் ஏன் எவ்வளவு கவனக்குறைவா இருக்கீங்க, சீக்கிரமா அந்த திருடங்களை பிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி போராடிக்கிட்டு இருக்க. இப்ப ஹீரோவும் அந்த கூட்டத்துல மேபி அந்த திருடன் கூட இருக்கலாம், நான் நிறைய படம் பார்த்திருக்கேன், இந்த திருடன் இந்த இடத்துல வந்து வாட்ச் பண்ணுவான், அது மாதிரி இந்த இடத்துல யாருன்னா திருட்டு மொழி முழிக்கிறாங்களான்றத மட்டும் கவனிங்க அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்போ ஒருத்தன் மட்டும் நம்ம ஹீரோவை குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஹீரோ திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க இருந்து தப்பிச்சிடறான். இப்ப அந்த பினான்ஸ் கம்பெனி ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவரையும் அங்க உள்ள கூப்பிட்டு உங்களுக்கு யாருன்னா எதிரிகள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. எதிரிகள் இல்லாத இடமா, எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, ஆனா யாருமே இப்படி ஒரு சம்பவம் பண்றதுக்கு கண்டிப்பா தயங்குவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாங்கிறது கிளம்புறாரு. ஹீரோ நொந்து பெறாருங்க. ஆல்ரெடி ஒரு பாடி கிடைச்சது, இப்ப என்னன்னா இப்படி ஒரு கொள்ளை, என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி வந்த கொஞ்ச நாள்லயே நம்மளுக்கு எவ்வளவு நெருக்கடி வருது அப்படின்ற மாதிரியும் தவிக்கிறாரு. இப்ப அந்த ஊருக்குள்ள மனோஜ் அப்படின்ற ஒருத்தர் ரொம்ப நாளா காணோம் அப்படின்ற மாதிரி தெரிய வருதுங்க. அவங்க மனைவிய வந்து பார்க்கும் போது 16ஆம் தேதி தான் அவரு காணாம போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் காணாம போய் ஒரு வாரம் கழிச்சுதான் இவங்களுக்கு அந்த பாடி கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் சில நாட்கள்ல இந்த கொள்ளை நடந்திருக்கும். அந்த மனோஜும் இந்த அன்னமலா பினான்ஸ் அப்படின்ற இந்த இடத்துல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு போல, அதையும் நம்ம ஹீரோ அங்க தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அங்க இருந்து போறப்போ ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. கூட இருக்கிற அந்த ரைட்டர் கிட்டையும் கவனிச்சிங்களா, அவங்க மனைவி சொன்னாங்கல்ல அந்த மனோஜ் 16ஆம் தேதி எங்கேயோ வெளியூர் போயிருக்கிறதா, இப்ப வரைக்கும் போன் பண்ணாததான்ட்டு. அப்பனா அதுல இருந்து ஒரு வாரத்துல நம்மளுக்கு ஒரு பாடி கிடைச்சது, அது ஏன் மனோஜுடைய பாடியா இருக்க கூடாது, அவங்க மனைவியை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப ஹீரோ அவருடைய ஸ்டேஷன்ல இருக்கும் போதோ அங்க ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன கேசியாது அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அந்த பொண்ணை யாரோ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அங்க சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிற லேடி போலீஸ் கிட்டையும் வந்து என்ன இஷ்யூ ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலி சார், இந்த பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிருக்கா, அந்த பையனுடைய பேரு சன்னி, அவன் இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ மூணாருக்கு கூட்டு போயிட்டு ரூம் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணை அங்க கட்டி வச்சுட்டு இந்த பொண்ணை ரொம்ப தப்பா நிறைய வீடியோ எடுத்திருக்கான். இப்ப அந்த வீடியோ எல்லாம் காமிச்சு 5 லட்ச ரூபாய் காசு வேணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை மிரட்டலாம், அப்படி இல்லைன்னா அதெல்லாம் லீக் பண்ணிடுவானா, அதனாலதான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஹீரோ அங்க ஒரு ஐடியா பண்றாரு. அந்த லேடி போலீஸ் கிட்டையும் இப்போதைக்கு இத கம்ப்ளைண்டால ஃபைல் பண்ணாதீங்க, அந்த பையன் கிட்ட நீங்க அந்த பொண்ணுடைய கசின்னு சொல்லி பேச்சு போடுங்க, மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் ஒரு பிளான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அங்க சொல்லிட்டு போறாரு. இப்ப ஹீரோக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருதுங்க. அந்த பினான்ஸ் கம்பெனில காசு போட்டு ஏமாந்து ஒரு வயசான தாத்தா அவர் வாழ்க்கைய முடிச்சிருக்காரு. அவருக்கு 2 பசங்களாம். இப்ப அந்த 2 பசங்களுமே காணாம போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. ஒருவேளை ஏன் அவனுங்க 2 பேரும் இந்த கொள்ளை சம்பவத்தை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் இவங்க ஒரு திங்கிங்குள்ள போறாங்க. அப்படி அந்த குடும்பத்துக்கிட்ட போய் விசாரிக்கலாம்னு சொல்லி அந்த தாத்தாவுடைய மனைவி அந்த 2 பசங்களுடைய அம்மா கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அதுல மூத்த பையன் சனீஷ் அப்படின்ற ஒருத்தன் ரொம்ப நாளாவே எங்க போனான்னு தெரியல, இளைய மகன் இங்கதான் கொஞ்ச நாளா இருந்தான், இப்பதான் ஏதோ வெளியூருக்கு வேலை தேடி போயிருக்கான்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அங்க அந்த மூத்த பையனுடைய போட்டோவை பார்க்கும் போதோ ஹீரோக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வருது. அந்த பினான்ஸ் கம்பெனி வாசல்ல நம்மள வேவு பார்த்தவன் அந்த பையன் தானே அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாரு. அப்ப கண்டிப்பா இந்த சம்பவத்தை பண்ணது அந்த மூத்த மகனாதான் இருக்கணும்ன்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணி அந்த சனீஷை எல்லா இடத்துலயும் தேட சொல்றாரு. இப்ப அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அதான் ஒரு பொண்ணை கூட வீடியோ வச்சு மிரட்டி இருப்பானே, அந்த சன்னி தான் காதலிக்கிட்ட இருந்து 5 லட்ச ரூபாய் வாங்குறதுக்கும் ஒரு ரூமுக்கு வராங்க. அங்கிட்டு பார்த்தா அவங்களோட நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த 2 போலீஸ்காரங்களும் இருக்காங்க, ஆனா மப்டியில இருக்காங்க. அந்த பொண்ணுடைய சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரியும் இன்டர்வியூஸ் ஆயிக்கிறாங்க. உன்னை தனியா தானே வர சொன்னேன், சரி ஓகே காசை எடு அப்படின்ற மாதிரி அந்த சன்னியும் கேட்க, எங்க கிட்ட 1 லட்ச ரூபாய் தான் இருக்கு, தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, கேட்ட 5 லட்ச ரூபாய் கொடுங்க, இல்லனா வீடியோவை இப்பவே ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தம்பி
ப்ளீஸ்ப்பா 1,00,000 வாங்கிக்கப்பா, வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிட்டுப்பா, இன்னும் 2 நாள்ல மீதியை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க வாக்கு கொடுக்குறாங்க. இப்ப அந்த பையனும் போன்ல இருக்கிற அந்த வீடியோவை டெலீட் பண்றாங்க. இப்ப டெலீட் பண்ண கையோட அந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோவும் மத்த போலீஸ்காரங்களும் நுழையிறாங்க. அங்க வச்சிருக்கிற இன்னொரு கேமராவை எடுக்கிறாங்க. இப்போ நீ வாயாலேயே அந்த பொண்ணுடைய வீடியோ வச்சிருக்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த பொண்ணை மிரட்டுறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு இப்ப அந்த சன்னியை அங்க கைது பண்றாங்க. அந்த சன்னியால பாதிக்கப்பட்ட பொண்ணையும் நம்ம ஹீரோ இப்போ காப்பாத்துறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வரப்போ ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியா எல்லாரும் கூடயும் பேசிட்டு இருக்க அப்பதான் அந்த ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயின் வித்யா ஹீரோவைய குறுகுறுன்னு பாக்குறதையும் அவங்க கவனிக்கிறாங்க. யாருடா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேபினுக்கு வந்து கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்க சொல்ல இப்போ 2 வாரம் கடந்து போகுதுங்க. அந்த பினான்ஸ் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அது வாசல்ல மறுபடியும் பொதுமக்கள்லாம் வந்து பிரச்சனை பண்றாங்க. ஆல்ரெடி அந்த ஊர்ல ஒரு பெரியவர் இருப்பாரு பாத்தீங்களா, அதான் முன்ன கூட ஒரு பையனோட அப்பான்னு சொல்லியிருப்பானே, அவரு வந்து ஆல்ரெடி ஹீரோ மேல இருக்கிற பகையினால இன்னும் அதிகமா போராடி கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த கேஸை உங்களால ஹேண்டில் பண்ண முடியல, போலீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அங்க சத்தம் போட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துக்கு இன்னொரு போலீஸ்காரர் ஓடி வந்து ஹீரோ கிட்டையும் சார் இன்னொரு பாடி கிடைச்சிருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்பதான் அந்த ஊர்ல ஒரு பிரிட்ஜ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிரிட்ஜுக்கு அடியில இன்னொரு பாடி இப்போ கிடைச்சிருக்குங்க. ஹீரோக்கு தலைகள்லாம் சுத்த ஆரம்பிக்குது. மேல இடத்துல இருந்தோ பிரஷரு தான் ஊருக்கு வந்ததுல இருந்து இந்த மாதிரி குற்றம் மேல குற்றம் நடந்துகிட்டே இருக்கேன்ற மாதிரி பிரஸ்ல தான் வந்து கேள்வி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பினான்ஸ் கம்பெனியோட ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரியும் அங்க காமிக்க இப்போ டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோ பேசும்போதோ முதல்ல ஒரு பாடி கிடைச்சதே, அந்த பாடியை எப்படி போட்டு தள்ளினாங்களோ அதே பேட்டர்ன்ல தான் இந்த பாடியையும் அவங்க பண்ணிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்போ ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு வந்து அங்க இருக்கிற எல்லா போலீஸ் கிட்டையும் நான் பெரிய பிரஷர்ல இருக்கேன், ஏசிபியும் உடனடியா 1 வாரத்துல இந்த கேஸை முடிக்க சொல்லியிருக்காரு, நீங்க தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி இந்த கேஸை முடிக்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த பெரியவர் இருக்காருல போலீஸ்காரரு, அவரும் ஹீரோ கிட்ட வந்து என்ன தம்பி கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்றீங்களான்னு கேட்க, இல்ல சார் வேலைக்கு நானே இப்பதான் புதுசா வந்திருக்கேன், வந்த உடனே எவ்வளவு பெரிய பிரஷர், எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, பயமா இருக்குன்னு சொல்ல, அதான் நாங்கெல்லாம் கூட இருக்கோம்ல, நம்ம பண்றதை பண்ணிக்கிட்டே இருப்போம், மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை ஊக்கப்படுத்துறாரு. அதுல இருந்து நைட் பேட்ரோல்லாம் போகணும் அப்படின்ற மாதிரி நைட் பேட்ரோல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுங்க. சார் நாங்க ஊருக்கு வெளியில இருக்க ரெசார்ட்ல இருந்து கால் பண்றோம், இந்த ரெசார்ட்ல இருந்து பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஒரு நபர் ஒரு பாடியை தூக்கிட்டு போற மாதிரி பார்த்தோம் சார், என்னன்னு வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறாரு. உடனடியா மத்த 3 போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டுக்கிட்டோம், மீதி இருக்கிற போலீஸ்காரங்களையும் அந்த காட்டுக்கு வர வச்சுட்டோம், அந்த இடத்துக்கு போறாரு. ஒரு இடம் விடாம தேடுங்க, கண்டிப்பா அந்த மர்ம நபர் இங்கதான் இருக்கணும், இன்னைக்கே நம்ம அவனை கையும் களமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப எல்லா இடத்தையும் தேடுறாங்க. அப்படி அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு குழி வெட்டி இருக்குங்க. அந்த குழியுள்ளையும் இப்போ கொஞ்சம் தாடியெல்லாம் வச்ச ஒரு தமிழ் பையனை அந்த மர்ம நபர் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அந்த தமிழ் பையனையும் நம்ம ஹீரோ காப்பாத்தலாம்னு நினைக்க, ஆனா அவரோட உசுர அதுக்குள்ள போயிருக்கு போல. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவனோட பேக்கெட்டை செக் பண்ணும் போதோ அதுல ஒரு செயின் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப அந்த செயினையும் நம்ம ஹீரோ கையில எடுத்து வச்சுக்க, அப்ப நம்ம ஹீரோவுடைய தலையிலேயே வந்து யாரோ அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவோட வாய்ஸ் கேட்டு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற ரைட்டரும் அந்த இடத்துக்கு ஓடி வர, அவரையும் அந்த மர்ம நபர் அங்க தாக்குறான். கொஞ்ச நேரத்திலேயே அங்க மத்த போலீஸ்காரங்களாம் ஓடி வராங்க. இப்ப அந்த மர்ம நபரும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறான். இப்ப அங்க அடிபட்டு கிடக்கிற நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டோம், எல்லா போலீஸ்காரங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹீரோ கண்முழிக்கிறாரு, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. யாரோ ஒரு மர்ம நபர் உங்களை தாக்கிட்டு அங்க இருந்து ஓடிட்டான். ஐயோ அவனோட முகத்தை பாத்தீங்களா, இல்ல பார்க்க முடியல, ஆனா அவன் புதைக்க போன அந்த பாடியை மட்டும் நாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அது ஒரு தமிழ் பையன், அவன் பேரு மணிகண்டன், அவன் இங்க கொளுத்து வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ உடனடியா நம்ம வேலையில இறங்கணும்னு சொல்லியும் நம்ம ஹீரோ மத்த போலீஸ்காரங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இப்ப அந்த தமிழ் பையனுடைய பாடி கிடைச்சிருக்கோம்ல, அந்த மணிகண்டன் யாருன்னு விசாரிக்கிறதுக்கும் அவன் கொளுத்து வேலை செய்கிற அந்த இன்ஜினியரை வந்து பாக்குறாங்க. அவருமே அவனோட ஒரு 4 பசங்க வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும், ஒருத்தன் பேரு குமார், ஒருத்தன் பேரு மணிகண்டன் அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேரை சொல்றாங்க. இப்ப அந்த 4 பேர்ல ஒருத்தராட்சி இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது 4 பேருமே மிஸ்ஸிங்குங்க. இப்போ எல்லா டாட்ஸையும் நம்ம ஹீரோ கனெக்ட் பண்ணி பாக்குறாரு. இப்போ கிடைச்ச அந்த மணிகண்டனோட பாடியையும் டாக்டர் ஆய்வு பண்ணி பார்க்கும் போதோ அவனையும் முதல்ல 2 பேர் எப்படி போட்டு தள்ளினாங்களோ அதே பேட்டர்ன்ல தான் போட்டு தள்ளிருக்காங்கன்னு தெரிய வர, அவ்வளவுதாங்க ஹீரோ கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப இந்த 4 பசங்க ஒன்னு சேர்ந்துதான் அந்த பினான்ஸ் கம்பெனியில இருக்கிற நகையையும் பணத்தையும் கொள்ளை அடிச்சிருக்காங்க. அது எப்படி கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருன்னா, அவருக்கு அந்த செயின் கிடைச்சிருக்கோம்ல மணிகண்டன் பாக்கெட்ல இருந்து, அந்த செயின் அந்த காணாம போன பினான்ஸ் கம்பெனியில இருந்த ஒரு நகை தாங்க. அதை வச்சுதான் கன்ஃபார்ம் பண்றாரு. கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் பணத்தை பிரிச்சுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அப்படி 4 பேருக்குள்ள சண்டை வந்திருக்கு. அதுல ஒருத்த மட்டும் 3 பேரை போட்டு தள்ளிட்டு இப்ப அந்த நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கணும். அப்ப அந்த 4 தமிழ் பசங்கள்ல மீதி இருக்கிற அந்த ஒரு தமிழ் பையனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ இறங்குறாரு. இப்ப அந்த பினான்ஸ் கம்பெனி ஓனரை காமிக்கிறாங்க. அவரு
தான் மனைவியோட பேசிட்டு அப்படியே தான் வீட்டுல இருந்து வெளியே வராரு. வெளியே வந்தா அவரோட கார் அங்க பஞ்சர் ஆகி கிடக்குங்க. என்னடா இது கார் பஞ்சர் ஆயிருக்கே அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. அப்போ திடீர்னு மூஞ்சில மாஸ்க் போட்ட ஒரு நபர் இந்த பினான்ஸ் கம்பெனி ஓனரையும் போட்டு தள்ள வராங்க. அவனிடம் இருந்து தப்பிச்சு இந்த பினான்ஸ் கம்பெனி ஓனர் அங்க ஒரு புதர்ல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ உடனடியா போலீஸ்காரங்களுக்கும் கால் பண்ணி என்ன ஒருத்தன் போட்டு தள்ள பாக்குறான்ற மாதிரியும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் சீக்கிரமாவே அங்க வரேன்னு சொல்றாங்க. இப்போ மறுபடியும் அந்த மாஸ்க் போட்ட நபர் இந்த பினான்ஸ் கம்பெனி ஓனரை துரத்த இப்போ அவரு எப்படியோ அவர் கார்ல வந்து உள்ள உட்காந்து லாக் பண்ணிக்கிறாரு. இப்போ கார் ஆரன் அந்த இடத்துல அடிச்சு அங்க இருக்கிற பொதுமக்கள்லாம் வந்து எப்படியோ அந்த நபர்கிட்ட இருந்து இந்த பினான்ஸ் கம்பெனி ஓனரை காப்பாத்துறாங்க. பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ளேயும் அந்த மாஸ்க் போட்ட நபர் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ்காரங்க நம்ம ஹீரோன்னு சொல்லி எல்லாரும் அங்க வராங்க. அந்த பினான்ஸ் கம்பெனி ஓனர் கிட்டயும் அது யாரா இருப்பான், என்ன சட்டை போட்டிருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்க எந்த வழியில போனான்ற மாதிரியும் கேக்குறாங்க. அப்ப கண்டிப்பா அவன் அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கணும், உடனடியா போனா புடிச்சிடலான்னு சொல்லி இப்ப எல்லா போலீஸும் காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அப்படி அங்க ஓடிட்டு இருக்கிற அந்த மாஸ்க போட்ட நபரையும் இவங்க சுத்தி வளைக்கிறாங்க. அப்படி சுத்தி வளைக்கும் போது அவன் மாஸ்க கழட்டும் போது தான் தெரியுது அது அந்த சனீஷுங்க. யாரு? அந்த அம்மாவுடைய மூத்த பையன். இவனை தான் நம்ம ஹீரோ ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நீ தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வச்சோம் அவனை உதன்னு உதைக்கிறாங்க. உண்மைய சொல்லுடா, எதுக்குடா அந்த நகையையும் பணத்தையும் கொள்ளையடிச்ச? உன்னோட கூட்டாளிகள் 3 தமிழ் பசங்களை எதுக்குடா போட்டு தள்ளின? பேலன்ஸ் இருக்கிற இன்னொருத்த எங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஐயோ சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நான் நீங்க சொன்ன எதுவுமே பண்ணல சார். நான் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான், அந்த பினான்ஸ் கம்பெனி ஓனரை போட்டு தள்ள வந்தேன், உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல. டேய் என்னடா ரொம்ப ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? ஒழுங்கு மரியாதையா சொல்றியா இல்லைன்னா சொல்ல வைக்கவான்ற மாதிரி கேட்குறாங்க. சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி சார், நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை சார். அப்ப எதுக்கு அவரை போட்டு தள்ள போனேன்? ஐயோ சார் எங்க அப்பா அவர் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டதுக்கே இந்த பினான்ஸ் கம்பெனி ஓனர் தான் சார் காரணம். அதுல இருந்தே அவனை போடுறதுக்கு ஸ்கெட்ச் போட்டேன் சார். அப்படியான ஒரு டைம்ல தான் அந்த பினான்ஸ் கம்பெனி கொள்ளை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது. அந்த இடத்துக்கும் வந்து நான் அப்பதான் பார்த்தேன். அப்பதான் உங்களையும் பார்த்தேன். ஆல்ரெடி கொஞ்சம் கடன்ல இருக்கிறதுனால ஊர்ல இருந்து தலைமறைவா இருந்தேன். இப்போ அந்த ஃபினான்ஸ் கம்பெனி ஓனரை போடலான்னு வரதுக்குள்ள உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட சார், இதான் சார் உண்மை அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இப்போ ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போதும் அந்த ஃபினான்ஸ் கம்பெனி ஓனர் மேலேயும் ஒரு சந்தேகம் வருதுங்க. இப்போ அந்த ஓனரையும் ஹீரோ ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாரு. அப்படி அந்த இடத்துல ஒரு டம்மியான ஒரு லாக்கரையும் கொஞ்சம் டம்மியான பணங்களையும் அங்க வச்சிருக்க. என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, இல்ல சார் இந்த லாக்கர்ல இந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை நீங்க வைங்க, அதுக்கப்புறம் டம்மியான நகைகளும் வச்சிருக்கேன், அந்த 125 சவரம் நகையும் இதே லாக்கர்ல நீங்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அந்த பணமோ அந்த நகையும் அந்த லாக்கருக்குள்ள பத்த மாட்டிக்குதுங்க. லாக்கர் ரொம்ப சின்னதா இருக்கு. அப்ப எப்படி சார் இதே சைஸ்ல இருக்கிற உங்க லாக்கர்ல 125 சவரம் நகையும் 50 லட்ச ரூபாய் பணமும் காணாம போயிருச்சுன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, உண்மையை சொல்றியா இல்ல உண்மையை வாங்கவான்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இதுல அந்த ஓனரும் பயந்துகிட்டு, சார் உண்மையை சொல்லிடுறேன் சார், உண்மையாலே காணாம போன நகை 80 சவரம் நகை தான், அப்புறம் பணம் 5 லட்ச ரூபாய் தான் சார், கொஞ்சம் கமிஷன் அடிச்சிக்கலாம்னு சொல்லி தான் நாங்க பொய்யா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், மன்னிச்சிருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. இப்போ அங்கேயே அந்த ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்காக அந்த ஃபினான்ஸ் கம்பெனி ஓனர் மேலேயும் ஒரு வழக்க போடுறாரு. வெளியில வேற அந்த ஊர் பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆல்ரெடி ஹீரோவோட பகையில இருப்பாரு. அவரு வேற வந்து இன்னும் என்ன போலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட திமிரா பேச, தப்பு பண்ணதே அந்த ஃபினான்ஸ் கம்பெனி ஓனர் தான், எதுவும் தெரியாம என் மேல கோவப்படாதீங்க, சீக்கிரமா இந்த கேஸை முடிப்பேன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்போ ஹீரோக்கு தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருதுங்க. அதாவது ஹீரோ தேடிட்டு இருக்கிற அந்த 4 தமிழ் பசங்கள்ல 4 பேருமே தமிழ்நாட்டுல தான் இருந்திருக்கானுங்களாம். அவனுங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பேங்கை கொள்ளை அடிச்சிருக்காங்களாம். அப்படி கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் 4 பேருமே தலைமறைவா இருக்காங்களாம். பல நாட்கள் தேடியும் அவங்க யாருமே எங்க இருக்காங்கன்னு தெரியலையா. இப்போ கேரளால அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதாகவும் அங்க அந்த தமிழ்நாடு போலீஸும் சொல்ல, இப்போ ஹீரோவும் இந்த எல்லா டாட்ஸையும் வச்சு ஒன்னு யோசிக்கிறாரு. இப்போ அதுல 4 தமிழ் பசங்கள்ல 3 பேர் போயிட்டானுங்க, இன்னும் ஒருத்தன் குமார் மட்டும் தான் பேலன்ஸ் அப்படின்னு தன்னுடைய ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ் அதிகாரிகள் கிட்டையும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ மனோஜ் அப்படின்ற மாதிரி ஒரு நபரை கைது பண்றாரு. இந்த மனோஜ் யாருன்னா, ஓப்பனிங்ல ஒருத்தரோட மனைவி கிட்ட வந்து ஹீரோ பேசியிருப்பாரு பாத்தீங்களா, அவங்க கணவர் கூட காணாம போயிருப்பாங்களே, அந்த நபர் தான் இந்த மனோஜ். 16ஆம் தேதி நீ காணாம போயிருக்க, எங்க போன ஏது போனன்ற மாதிரிலாம் விசாரிக்க, நீ காணாம போன ஒரு வாரத்துல இருந்த எல்லா சம்பவமும் ஆரம்பிச்சிருக்கு, அப்ப நீதான் அந்த 4வது நபரா அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேக்குறாங்க. இப்ப ஹீரோ அந்த ஏசிபிய பார்க்க வராரு. கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்க, அந்த தமிழ் பையன்ல 4ஆவதா இருக்கிற பையனை தான் சார் இன்னும் பிடிக்க முடியல, இப்போ கஸ்டடியில மனோஜ்னு ஒருத்தனை எடுத்திருக்கோம், ஆனா அவனை விசாரிக்கும் போதும் அவன் தப்பு பண்ணிருப்பான்னு தோணல, அவன் ஏதோ கடன் பிரச்சனையினால்தான் தலைமறைவா இருக்கான்,
அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்க கொஞ்சம் குழம்பி போயிருக்காரு. ஏசிபியும் ரொம்ப பிரஷர் பண்றாரு. மீடியா இது அதுன்னு கேஸ் வந்துருச்சு, அந்த மனோஜ் மேலேயே பழிய போட்டு இந்த கேஸை முடிங்க, உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. ஹீரோ இப்ப சோர்ந்து போறாருங்க. அப்பதான் அவங்க அம்மா கால் பண்றாங்க. சில மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குறாங்க போல. அதுல இப்ப நம்ம ஹீரோ மோட்டிவ் ஆக அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு சேட்டு கடையில இருந்து போன் கால் வருது. என்னன்னு போய் கேட்கும் போதோ முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு இந்த ஊருக்கு வந்து எங்க கடையில ஒரு கோல்டு செயினை காமிச்சு விற்கணும்னு முயற்சி பண்ணா. நான் விலைய கொஞ்சம் கம்மியா சொன்னதுக்கு அதுக்கும் அவ ஒத்துக்கிட்டா. நாளைக்கு நகையை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த நகையோட போட்டோ இதுதான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட அந்த நகையை காமிக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அந்த ஃபினான்ஸ் கம்பெனியில காணாம போன ஒரு நகைகள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தெரியுதுங்க. அந்த லேடி எப்படி இருந்தா, அந்த லேடியை பத்தி எதனா அடையாளம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த சேட்டு கிட்ட கேட்கும் போதோ அந்த சேட்டு பையன் அந்த இடத்துக்கு வராரு. சார், அந்த லேடியோடைய போனுடைய ரிங்டோன் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ஏதோ ஒரு மேல சத்தம் மாதிரி இருந்தது சார். ரொம்ப யூனிக்கான ஒரு சத்தம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் ஹீரோ அங்க இதே மாதிரி ஒரு மேல சத்தத்தை நான் கேட்டிருக்கனே அப்படின்ற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த சேட்டு எதிர்க்க இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல அந்த லேடி ஏதோ மெடிசன் வேற வாங்கிட்டு போனாங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கனே, எங்கேயோ பார்த்திருக்கனேன்ற மாதிரி துடியா துடிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு அந்த ஞாபகம் வருது. நேரா மறுபடியும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபினான்ஸ் கம்பெனி கொள்ளையடிக்கப்பட்ட ஃபுட்டேஜ், அதை இப்போ பிளே பண்ணி பார்க்க அதுல ஏதோ ஒரு சைரனுடைய ஒலி வந்துட்டு போறதை ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப ரொம்ப கோவத்தோட நம்ம ஹீரோ அவருடைய ஸ்டேஷனுக்கு வர ஸ்டேஷன்ல இருக்கிற ஆனந்தையும் வந்து பாக்குறாரு. இப்போ ஆனந்துடைய மனைவி தான் போல இருக்கு அந்த சேட்டு கடையில நகைய அடமான வைக்க போயிருக்காங்க. இப்போ அவங்க மனைவியோட போட்டோவும் அந்த நகையோட போட்டோவும் காமிச்சு ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க ஆனந்துக்கும் அங்க என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. ஸ்டேஷன்ல மத்த போலீஸ்காரங்களா இருக்காங்க, அதாவது எல்லாருமே ஆண்கள் தான். அந்த ரைட்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தவிர்த்து எல்லாரும் இருக்காங்க. அவருங்க எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஹீரோவுமே ஆனந்த அரைஞ்சிட்டு நீ இதை தனியா பண்ணலன்னு எனக்கு தெரியும், உன் கூட இன்னொருத்தரும் இருந்திருக்கான்ற மாதிரி அதே ஸ்டேஷன்ல இருக்கிற இன்னொரு போலீஸ்காரரையும் அங்க கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் அந்த பினான்ஸ் கம்பெனியை கொள்ளை அடிச்சிருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க, இதெல்லாம் எப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க அவங்களும் திருன்னு முழிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிற அந்த சைரனுடைய கலர்ஸை காமிக்கிறாரு. நீங்க என்னதான் அந்த திருடங்களோடயே அங்க போலனாலும் அந்த திருடங்களை அங்க நீங்க தான் கூட்டிட்டு போயிருக்கீங்க, தூரத்துல வண்டியை நிப்பாட்டி இருக்கீங்க, அந்த சைரன் அதை காட்டி கொடுத்துருச்சு, சொல்லுங்கடா ஏன்டா இப்படி பண்ணீங்க, நம்மள ஒரே குடும்பம்னு சொன்னீங்களடா, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த இடத்துல அவனுங்க 2 பேருமே பதில் சொல்லல. ஹீரோவுமே ஏசிபிக்கு இப்பயே கால் பண்றேன்னு சொல்லி கால் பண்ண அப்ப அந்த இடத்துல 3ஆவதா ஒரு நபர் அந்த போனை வாங்கி உடைச்சு போடுறாரு. அப்பதான் அதுல 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தெரியுது. இப்போ அந்த 3ஆவது நபரை அடிக்க போகும்போதோ 4ஆவதா அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இன்வால்வ் ஆயிருக்காருங்க. ஆனா பாவீங்களா, ஸ்டேஷன்ல இருக்கிற 4 பேர் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணீங்களான்னு சொல்லி ஏன் பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கும் போது தான் அவங்க 4 பேருமே அந்த கதையை சொல்றாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த 4 தமிழ் பசங்கள்ல ஒருத்தனை நாங்க கஸ்டடியில தூக்கிட்டு வந்து ஒரு பெட்டி கேஸுக்காக அவனை அடிச்சோம். அதுல நம்ம ஆளு அவனை கொஞ்சம் அதிகமா அடிச்சதுல அவன் கோவப்பட்டு நம்மாலேயே அடிக்க வந்துட்டான். இதுல 4 பேருக்கும் கோவம் வந்தது. லாக்அப்லயே வச்சு அவன் கதையை முடிச்சிட்டோம். அப்பதான் ஊருக்குள்ள இந்த லாக்அப்ல அப்பாவி மக்களை கொண்டு வந்து போலீஸ்காரங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய செய்தி பரவச்சு. அதுல நிறைய போலீஸ்காரங்களுக்கு கொடுமையான தண்டனை எல்லாம் கிடைச்சது. அது மாதிரி எங்க கேஸ் அமைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க ஒரு பிளான போட்டோம். அதுதான் அந்த பினான்ஸ் கம்பெனியோடைய கொள்ளை. லாக்அப்ல போய் சேர்ந்த அந்த தமிழ் பையனை அவனுடைய கூட்டாளிகள் 3 பேரையும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன், நீங்க 3 பேரும் சேர்ந்து அவனை நல்லபடியா ஒரு இடத்துல போய் புதைச்சிருங்கன்ற மாதிரி சொன்னோம். அப்படி எங்க கிட்ட காசு வாங்கிட்டு அந்த 3 பேரும் அவங்க கூட்டாளியான அந்த பையனை ஒரு இடத்துல புதைச்சாங்க. அதையும் ஓரத்துல இருந்து வீடியோ எடுத்து வச்சு இப்ப அந்த 3 தமிழ் பசங்களையும் நாங்க மிரட்டினோம். இந்த வீடியோ வெளியே விடாம இருக்கணும்னா அந்த பினான்ஸ் கம்பெனியை நீங்க கொள்ளை அடிக்கணும், அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொன்னோம். அப்படிதான் எங்களுடைய 2 போலீஸ்காரங்களை அங்க அனுப்பி அந்த 3 பசங்களையும் பினான்ஸ் கம்பெனி உள்ள பூந்து அந்த லாக்கரை கொள்ளையடிக்க வச்சோம். ஆனா அந்த 3 பசங்க கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் பணத்தை பிரிக்கிறப்போ எங்க கிட்டயே வம்பு பண்ணாங்க. இப்பயே வெளியே போயிட்டு நீங்க சொல்லிதான் நாங்க கொள்ளையடிச்சோன்ற மாதிரி உண்மையை சொல்ல போறோன்ற மாதிரி மிரட்டினாங்க. எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அதனால அந்த 3 பேரையும் நாங்க தீர்த்து கட்டிட்டோம். ஒரே நேரத்துல தீர்த்து கட்டியிருந்தாலும் அதை பிரிச்சு உங்களுக்கு தெரியற மாதிரி பண்ணோம். அப்படி அதுல 3ஆவது நபரை புதைக்க போகும்போதுதான் உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. அப்பல்ல எங்கள்ல ஒருத்தன் தான் உங்களோட தலையில வந்து அடிச்சு உங்களை மயக்கமடைய வச்சான். அப்படி உங்க கூடயே இருந்து இந்த கேஸ் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பிளானுக்கு எதிராகவே செயல்பட்டது நாங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் அங்க ஒத்துக்கிறாங்க.
நீங்களும் இப்போ எங்களோட வந்து சேர்ந்துட்டா அதுல உங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்குறோம். என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, ஆனா ஹீரோ நேர்மையானவர்ல, இப்பவே உங்களை ஏசிபி கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு. அப்பதான் ஹீரோவுடைய ரூம்ல இருந்து அஞ்சாவதா ஒரு நபர் வெளியே வராங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வித்யா. அப்படி அவங்களும் அதுல தொடர்பு உள்ளவங்க போல இருக்கு. இப்ப அந்த 5 பேருமே ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. நீ சொன்னா கேட்க மாட்ட, அந்த 4 தமிழ் பசங்களுக்கு ஆன அதே மாதிரிதான் உனக்கும் பண்ணணும் போல இருக்கு, கதவை மூடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த 5 பேருமே சுத்து போட்டு ஹீரோவை போட்டு தள்ள முயற்சி பண்றாங்க. அங்க ஒரு பயங்கரமான சண்டை நடக்குதுங்க. ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் பண்ண துரோகம் தாங்க அவரால் ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை ஹீரோவே காதலிச்சிருப்பாரு. இப்ப அந்த கோவத்தோடய அந்த 5 பேரோடையும் நம்ம ஹீரோ சண்டை போடுறாரு. முக்கியமா ஹீரோயினையும் அங்க மடக்கி இப்ப இவங்க போடுற சத்தத்துல வெளியே மத்த போலீஸ்காரங்களாம் குவிறாங்க. ஹீரோ இந்த ஸ்டேஷனுக்கு வரப்போவே இந்த ஸ்டேஷன்ல 2 நல்ல போலீஸ் இருப்பாங்க. ஒன்னு அந்த ரைட்டர், இன்னொரு ஃபீமேல் போலீஸ். அவங்க 2 பேரும் ஏசிபிக்கு தகவல் சொல்லி அங்க ஒரு போலீஸ் படையே வர வச்சு இதுக்கு காரணமாக இருந்த இந்த 5 போலீஸ்காரங்களையும் இவங்க எல்லாரும் கைது பண்றாங்க. இப்ப ஊரே ஒண்ணு கூடி இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இந்த போலீஸ்காரங்களுடைய லட்சணத்தை பாக்குறாங்க. சோ இதுதாங்க நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச அவருடைய முதல் கேஸ். இப்ப ஊரே சேர்ந்து ஹீரோவை பாராட்ட, ஹீரோக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட இப்போ ஹீரோக்கு ஆதரவா மாறுறாங்க. சோ இப்படி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா இந்த படத்துடைய கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா தான் இந்த படத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதை நீங்க ஓடிடியில பார்க்கணும். அப்பதான் அந்த வேற லெவல் அனுபவம் உங்களுக்கு தெரியும். அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோ. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.